வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு அமோக ஆதரவு அளித்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே. வாருங்கள், இன்றைய சிந்தனையாம் இரகசியம் என்பது என்னும் சிந்தனைக்குரியதாகும். தம்பி சுடலைமுத்து, அப்பா எதிரில் சற்று வந்து உட்காரப்பா. என்ன பார்க்கிறாய்? எதிலும் அவசரப்படாதேப்பா. நிதானமாக யோசி, உனக்கே புரியும். சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடிய காரியமில்லை நீ சொல்வதெல்லாம். பல முறையும் யோசிக்க வேண்டும். நாம் நினைப்பது போல் எதிர்மறையாக நல்லவர்களாக கூட அவர்கள் விளங்கலாம், தவறில்லை. நல்லவர்களாக இருந்து நீ கூறியபடி மனம் முடித்தால், திருமணம் செய்து கொண்டால், அது வாழ்க்கையில் உன்னை மேல் ஓங்கிடச் செய்யும். இல்லையேல் எதிர்மறையாக இருந்தால் என்ன செய்வது என்பதுதான் என் கவலை. நாங்கள் காதலுக்கோ உன் அன்பின் ஏற்றவளை அடைவதற்கோ நாங்கள் தடுப்பு சுவர் என்று நீ நினைத்து விடாதே. நான் சொல்வதை பக்குவமாக கேளப்பா. ஏதோ ஒரு வகையான எவர்கணிப்பிலும் அவரவர் நோக்கியபடி அமைந்து விடுவது மட்டுமே சரியாக வராதப்பா. வாழ்க்கையில் பெரியோர் சொல் பேச்சு கேட்காது திணறிப்போய் நிற்பவர்கள் வரிசையில் நீயும் நிற்க வேண்டுமா? யோசித்துப்பார். நன்றாக அமைந்தால் சரிதான். எங்களைப் போல் மன மகிழ்ச்சி அடைபவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதுவே எதிர்மறையாக போய்விட்டால் நீயும் மகிழாமல் நாங்களும் மகிழாமல் போகும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விடுவேப்பா. நீ அறிந்த வகையிலும் நான் அறிந்த வகையிலும் சற்று யோசிக்க வேண்டும் என்று அவன் காலில் விழுந்து மன்றாடாத குறையாக வேண்டிக் கொண்டனர் தம்பதிகள் தன் மகனை. ஒன்றும் சொல்ல முடியாமல் சுடலைமுத்துவின் முகத்தில் சுடர் வெளிச்சம் இன்றி காணப்பெற்றாள். தமது எண்ணம் இவர்களால் நிறைவேறாது போனால் சுடலைக்காட்டிற்கே எனது மூச்சை எடுத்து செல்ல வேண்டியதான் என்றும், தாய் தந்தையர் சொற்களில் அர்த்தமில்லை என்றும், பழைய பஞ்சாங்கங்கள் போலவே உள்ளார்களே என்றும் நிலை தடுமாறி செய்வது அறியாது இருதலை கொல்லி எறும்பாய் ஆகி நிற்கின்றான். அந்த வேளையில் தாய் தமிழரசியோ தனது பங்கிற்கு, மகனே, நானும் சொல்வதை கேளப்பா. ஆம், அந்த இடம் அந்த பெண்ணும் நமது எண்ணத்திற்கு ஒத்து வராது. அவர்களது பழக்க வழக்கங்கள் வேறு வேறாக அமையலாம். அழகும் பணமும் ஆடம்பரமும் நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே இருந்தாலும் போதாதப்பா. விட்டில் பூச்சிகளுக்கு எல்லாம் வெளிச்சமும் கண்களால் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் தெரியுமப்பா. கிட்டே போனால்தான் அந்த விட்டில் பூச்சிகளுக்கும் உண்மை புரியுமப்பா. அழகிய சிறு கண்களை உடைய மீன்களும் தன் வாயை தேவையில்லாமல் பசிக்கு உணவு கிடைக்கின்றதே என்று எண்ணி தான் நினைத்தபடி நினைத்த இடத்தில் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் அது தன் வாயை திறப்பதால் மட்டுமேதான் தூண்டிலில் மாட்டிக்கொண்டோம் என்பதை தன் உயிர் போகும் நிலையில்தான் உணர்ந்து கொள்கிறதப்பா. இறை போடுகின்ற மனிதர்க்கே இரையாகி போகின்ற ஆடுகளையும் எண்ணி பார்க்க வேண்டுமப்பா. வழியில் பள்ளங்கள் இல்லையே என்று கருதி அதை கவனிக்காமல் செல்லும் உயிரினங்கள் பள்ளத்தில் விழுந்து மீள முடியாமல் போன கதைகளையெல்லாம் நீ படித்ததில்லையா? பெரியோர் சொல்லை கேளப்பா என்று வேண்டி நின்றவளை, இரு தமிழரசி, நானும் சொல்கிறேன் என்றார் சுடலைமுத்துவின் தந்தை மாரிமுத்து. இதோ பாரப்பா, அசுனப்பறவைகள் தெரியுமா உனக்கு? அந்த அசுனப்பறவைகள் என்பது கூட தன் காதுகளால் ஆகாயத்தை ஆதாரமாக கொண்டு தாரை தம்பட்ட ஒலிகளை கேட்டு அந்த ஒலிகளாம் சப்தங்கள் வந்த அந்த பகுதியை நோக்கியபடி கீழே எதையும் யோசிக்காமல் சத்தம் வந்த திசையை நோக்கி பாய்ந்து பறந்து வரும் இயல்பாய். ஆனால்
அதுவும் சில நேரங்களில் தங்களை பிடிக்கத்தான் அந்த ஒலி சப்தங்கள் எழுப்பப்படுகின்றன என்று அறியாமல் கயவர்களை, அப்படிப்பட்ட ஒலி எழுப்பும் கயவர்களை பற்றி அறியாமல் கீழே வந்து அவர்கள் அந்த கயவர்கள் விரித்த வலைகளில் மாட்டிக்கொண்டு அல்லலுறுவதை நாம் பார்க்க முடியும். தவிக்கும் அப்பா. எல்லா ஒலிகளையும் கேட்டு கீழே வரக்கூடாது என்று பிறகு அசுனப்பறவைகளின் மற்ற இனங்களே பிற்பாடு யோசிக்கவும் செய்திடும் அப்பா. அப்படி இருக்கையில் நாம் நன்கு யோசிக்க வேண்டாமா? தேங்காய் சுட்ட வாசனை, கருவாட்டு வாசனை தனக்கு ஏற்றது போல் உள்ளதே என்று எண்ணி வரும் எலிகளின் பரிதாப நிலைகள் கூண்டில் மாட்டிக்கொள்ளப்பட்ட பின்புதான் பிற்பாடு தெரிந்து கொள்ளுகிறதப்பா. வாசனை வந்த இடமெல்லாம் தனக்கு ஏற்ற இடம் என்று ஆராயாமல் சென்றதால் தானே அந்த எலிகள், அகப்பட்ட எலிகள் படாத பாடு படுகின்றன மீள முடியாமல். யோசித்து பாரப்பா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்வதாய் நினைத்து கொள்ளாதே. யாரையும் நான் குறையாக கூறவில்லை. நன்கு வாழ்க்கை அவர்களால் அமைந்தால் நல்லதுதான். இல்லையேல் என்ன செய்வாய்? யோசிக்க வேண்டும் நிதானமாக என்றுதான் நான் கூறுகிறேன். யாரையும் குறை கூறவில்லை. எதிலும் அவசரப்பட்டு உன் முடிவினை உதட்டை அசைத்து உடனே அவர்களுக்கு எதையும் யாரையும் கருதாமல் சம்மதம் என்று சொல்லிவிடாதேப்பா. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் சில நேரம் அனுபவம் இல்லாதவர்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கும். சில மனிதர்களின் பொறுப்புமிக்க பேச்சுக்கள் இயலாதவர்களுக்கு, எதிர்பார்ப்பவர்களுக்கு வெறுப்பாகத்தான் தெரியுமப்பா. நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் வெளிப்படையான உண்மைகளும் இரகசியங்களும் பிறர்க்கு தேவையில்லாதவர்களுக்கு போய் வலிந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையப்பா. அப்படி அறியாமல் நாம் மட்டும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறுகின்ற உண்மையை உண்மையாய் உள்ளபடி அப்படியே போய் நாம் புறக்கணிக்க நினைப்பவர்களிடம் தெரிவித்தால் அதுவும் சரிபட்டு வராதப்பா. ஏன் சரிபட்டு வராது? அவசரப்பட்டு சுடலைமுத்து கேட்டால் மாரிமுத்துவிடம் ஏன் சொல்லக்கூடாது என்று. நான் போய் அந்த பெண் வீட்டில் நீங்கள் சுடலைமுத்துவாக எனக்கு எடுத்து சொன்ன உண்மைகளை மறைக்காமல் அப்படியே சொல்லி தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடுகிறேன். யோசித்து பிற்பாடுதான் திருமணமே செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் சொல்லிவிடுகின்றேன். அவசரப்பட்டு நான் தங்களை கேட்காமல் செய்தது தவறுதான் என்று யாருக்கும் பாதகம் வராமல் சொல்வதில் என்ன தவறு வந்துவிடப் போகிறது? ஒரு சமயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது சரிப்பா. அதனால் பெருமைப்படக்கூடிய உன்னை விட நாங்கள் தானப்பா. அதில் ஒன்றும் தவறு இல்லை. சற்று யோசிக்க வேண்டுமென்று தான் கூறுகின்றேன். உலகம் பொல்லாததப்பா தம்பி சுடலை. அப்படி போய் நீ நாங்கள் கூறியதை சொல்லி வந்தால் உள்ளதை உள்ளபடி நமக்கு நன்மை என்பதை கூட அவர்கள் தங்களின் குறைகளாக நினைத்து மிகவும் வேதனைப்படுவார்கள் அப்பா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிவிடும் அப்பா. நல்லது சொன்னால் பொல்லாப்பாய் போகிவிடும் அப்பா. நம்மை பற்றி தவறான எண்ணங்கள் உடையவர்கள் உன் தந்தை தாய் என்றும் தேவையில்லாமல் நம்மிடம் வந்து வீண் வம்புக்கு வரவும் நேரிடலாம். அது உனக்கு தேவையா? நீ நல்லவன் என்று பெயர் எடுத்துக்கொள்ள எங்களையெல்லாம் திகைப்பிற்கு ஆளாக்குவது பெற்ற மகன் மகள் செய்யும் செயற்பாடுகளா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்பா. குடிப்பெருமை கூட ஒவ்வொருவருக்கும் முக்கியம் அப்பா. கசப்பான சில உண்மைகளை நம் உடலுக்கு ஏற்ற மருந்தாக எடுத்துக்கொண்டால்தான் நம் வாழ்விற்கே எச்சரிக்கையாய் வாழ்வதற்கு மறு உந்துதலாகும் அப்பா. இரகசியம் என்பது கூட காக்கப்பட வேண்டிய ஒன்று. அது காக்கப்பட வேண்டுமானால் நமது உதடுகள் தேவையில்லாத இடத்தில் அசையாமல் இருப்பதே சிறந்ததப்பா என்று அவனது திறந்த உதட்டுப்பக்க வாயில் பக்கமாக அவன் வாயையும் அவன் மனதிற்கும் பூட்டு போட்டனர் மாரிமுத்து. தம்பி பிடிவாதத்தில் இருந்து மாறிப்போனவன் யோசித்தான். சுடலைமுத்துவு, இதுவன்றோ குடும்பம்? தீதும் நன்றும் பிறதர வாராது அல்லவா? நல்லதை நாடிடுவோம்.
என்றும் நன்மையே பகரும். யார் யாரையும் குறை சொல்வது என்பது நோக்கமல்ல. நிறை கண்டு நாடுவதே நல்லது என்பதை அறிவுறுத்துவதே இந்த கதையாகும். வாழ்க வளமுடன்.